திரு சுமன் ஸ்ரீராமன், சட்டம் ஒழுங்கு விவகாரம் ஏன் தமிழ்நாட்டில் தொடர்ந்து விவாத பொருளாக இருக்கிறது? இதற்கு முன்பும் பல நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். திரு ஜகுபர் அலி கொலை குறித்தும் பேசியிருக்கிறோம், விவாதிச்சிருக்கிறோம். தற்போது திரு ஜாகிர் ஹுசைன் கொலை குறித்தும் நம்ம விவாதிக்கிறோம். ஆனால் பேசுபொருளாக இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச வேண்டிய தேவை இருந்துகிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு மோசமடைந்திருக்கிறதா தமிழ்நாட்டில்? சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் பல ஃபேசட்ஸ், பல விதமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஒன்று, சில மர்டர்ஸ், அதாவது மர்டர் ஃபார் கெயின், மர்டர் இன் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்னு வாங்க, ஒரு கோபத்துல நடக்கக்கூடிய ஒரு கொலை, இல்ல இரு கேங் இடையே நடக்கக்கூடிய கொலைகள், இது ஒரு விதமான கொலைகள். எந்த அரசு ஆட்சிக்குள்ள இருந்தாலும் இத்தகைய சம்பவங்களை முழுமையாக தடுப்பதுங்கிறது கடினம். இங்கு என்ன சிக்கல் வருகிறது என்றால், இந்த சமீபத்தில் நடைபெற்ற இரு கொலைகள், அது வந்து ஜகுபர் அலியாக இருக்கட்டும் இல்ல ஜாகிர் ஹுசைனாக இருக்கட்டும், இந்த இரண்டு கேசஸ்லயும் அவங்க காவல்துறையிடம் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிவிக்கிறதாக நமக்கு செய்தி வந்திருக்கு. முன்கூட்டியே அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சமூக வலைதளங்கள்ல வெளியிட்ட காணொலியும், சமூக வலைதளங்கள்ல காணொலியும் போட்டிருக்காங்க. சோ இதுல அதுதான் நான் சொல்றேன், கொலை என்று, மர்டர் என்று ஜெனரலா பார்க்கும்போது பல விதம் அதுல இருக்கிறது. அதுல காவல்துறை மீது ஏன் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்றால், இப்போ ஒன்று, இவர்கள் ஆக்டிவிஸ்ட், ஏதேனும் ஒரு ஊழலை பற்றியோ இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை, சமூக பிரச்சனையை பற்றியோ ஜகுபர் அலி போன்றவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று வெளிப்படையாக கூறிய பிறகும் இந்த கொலை நடக்கிறதுங்கிறது தான் மிக முக்கியமான டிஃபரன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இன்று ஈரோட்ல ஒரு நபர் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஹிஸ்டரி ஷீட்டர் என்று கூறப்படுகிறார். அவர் கார்ல தாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். அது நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ கூட இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க நேரடியாக காவல்துறையை குறை சொல்ல முடியுமான்னா, நேரடியா அது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த காவல்துறை ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது டோட்டலா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு நேரடியாக என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஒருவர் கூறுகிறார், அவரை நீங்க தவிர்க்கிறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. சோ சட்டம் ஒழுங்குல 3-4 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்று, மர்டர்ஸ், இந்த மாதிரி கொலைகள், கொள்ளைகள், இது ஒன்று. இரண்டாவது, கஸ்டோடியல் டெத். உங்களுக்கு நினைவு இருக்கும் கார்த்திகேயன், ஜெயராஜ், பெனிக்ஸ் இருவர் காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் உயிரிழந்தார்கள். அது எவ்வளவு தமிழ்நாட்டையே உலுக்கியது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் 12க்கும் அதிகமான கஸ்டோடியல் டெத் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன் மீடியா அதை பத்தி ஹைலைட்டே பண்ணல? சோ இதுல என்னன்னா, சட்டம் ஒழுங்கு என்பது மீடியா விருப்பப்பட்டால் அது நன்றாக இருக்கும். மீடியா அதை கொண்டு ஹைலைட் பண்ணவில்லை என்றால், ஏன்னா நான் கஸ்டோடியல் டெத் நான் ஏன் எடுத்துக்காட்டா சொல்றேன்னா, சமூக ஆர்வலர்கள், நடிகர்கள் எல்லாரும் பொங்கி எழுந்தார்கள். ஜெயராஜ், பெனிக்ஸ் அவர்களுக்கு நடத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதலுக்கு நிச்சயமாக அந்த காவல்துறை அதிகாரிகள் பதில் சொல்லியாக வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் அதுக்கு பிறகு 12 பேர் இறந்திருக்காங்களே கஸ்டோடியல் டெத்னு. 15 நபர்கள் என்கவுண்டர்ல இப்ப பொதுமக்கள் எல்லாரும் ஆதரிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் an encounter is a failure of the judicial system. இதுல என்னன்னா, காவல்துறை கஸ்டடியில இருக்கிறவங்களே என்கவுண்டர் செய்யப்படும் போது நிச்சயமா அதுவும் கேள்வியாகும். சோ நீங்க வெறும் ஒரு கொலை, கொள்ளை அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிட்டு, நான் தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் ஹஸ் கொலாப்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு மிகுமைப்படுத்தி பேசுற ஒரு விஷயம். ஆனால் காவல்துறையினுடைய செயல்பாடுகளின் மீது மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான், சட்டத்தின் ஆட்சி மீது அச்சமே இல்லை. இந்த மாதிரி தவறு செய்பவர்களுக்கு
சட்டத்தின் ஆட்சி மீது அச்சமே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இல்ல, ரெண்டு விதமான அச்சமே இல்லைன்னு நான் சொல்றேன். ஒண்ணு வந்து சட்டத்தின் ஆட்சி மீது பயம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, காவல்துறைக்குள்ளேயே தவறு செய்யும் அதிகாரிகளுக்கும் பயம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. தவறு யாராவது செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கவலை வந்து காவல்துறையிடம் இன்று காணப்படவில்லை. அதனாலதான் அந்த ஆங்கிலத்துல அந்த வார்த்தைக்கு பெயர் இம்பியூனிட்டி. எல்லா காவல்துறைக்கும் ஓரளவுக்கு அந்த இம்பியூனிட்டி இருக்கும். எந்த அரசாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இம்பியூனிட்டிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதுதான் வந்து கவலை. நான் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை, ஒரு டிரான்ஸ்பர், ஒரு சஸ்பென்ஷன், ஒரு நாள் பல்வீர் சிங் என்ன ஆனாரு ஜனவரி 24 திரும்பி வந்துட்டாருல்ல. அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தோம். எவ்வளவு நாள் அவர் சஸ்பெண்ட் ஆனாரு. சோ நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி தவறுகளை செய்தாலும் அரசு உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற கவலை மக்களுக்கு. ஒரு பக்கம் அவங்களுக்கு பயம், நம்ம வந்து நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது மக்களுடைய பயம். ஆனால் காவல்துறைக்கு பயமே இல்லாமல் போய்விட்டது. அவர்களுக்கு காவல்துறை மீது நடத்தப்படும். ஜாக்கிர் ஹுசேன் யாரு? அவரும் காவல்துறையில் இருந்தவர் தானே, ஓய்வு பெற்றவர். சோ ஓய்வு பெற்றவர் தானே. அப்போ அவருக்கே வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல காவல்துறைனா நிச்சயமா கேள்விகள் கேட்கப்படும் இல்லையா? பேசுவோம். இதுதான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிச்சயமாக இரும்பு கரம் என்று முதலமைச்சர் கூறினார். ஏன் அந்த இரும்பு கரம் தவறு? தமிழ்நாடு போலீஸ் போர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலீஸ் போர்சஸ் இன் இந்தியா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதில் கருப்பாடுகள் இருக்கும்போது நீங்க கருப்பாடுகளுக்கு மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல கருப்பாடுகள் அதிகமாகிட்டு, அதுதான் பிரச்சனை.